பங்களாவில் இருக்கிற நாய் சண்டை போட்ட 2 நாயும் இனிமே சண்டை போடாதீங்க விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிச்சுப்பா. மாதேனை கொடுத்து விட்ட மளிகை பொருள்லாம் வந்துருச்சு. கொண்டாப்பா. அப்புறம் நேற்று ஈடு விட்டோம்ல பங்காளிங்கள, அங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடி மாதேஸ்வரம் மலை போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துருக்கான். என்னன்னே தெரியல, போலீஸ்காரங்க அவனை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. குருநாதா, எவன் எங்க வேணாலும் போட்டோம், என்ன வேணாலும் கேஸ் கொடுத்துட்டும்பா. கொண்டு போய் போ. அது என்னன்னது? நான் வந்துட்டு இருக்கும்போது நாய் கத்துற சத்தம் கட்டுது. நாய் வளர்க்குறோமோ? நாயா? பாண்டியண்ணா, அந்த நாய் விட்டை காட்டுங்க. சும்மா இருப்பா. எடுத்து காட்டுங்கண்ணே, கருப்பா சிவப்பான்னு பாப்போம். நீ வேற தம்பி, போன வாரம் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு நான் ஊருக்குள்ள போயிருந்தேன்ல. ஆமா. அப்ப தெருவெல்லாம் ஒரே நாய் கூட்டம் தம்பி. குட்டி நாய் பசியில கத்துது. சரி இதுதான்னா தூரத்துல அவங்க அம்மா வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வந்தது வேற நாய், அவங்க அம்மா இல்ல. அங்க வந்தது அந்த ஊர் ரவுடி போல் இருக்கு. கடிச்சு பிடிச்சான். அவங்க அம்மாட்ட சொல்லுது. அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு என் பிள்ளை ஏன் அடிச்சேன்னு கேக்குதான். அதுக்கு இவரு போய் உன் பையன் தான் வாய் கொடுத்தான், அவனை போய் கேளுன்னு சொல்லி இதுல பங்களாவில் ஒரு நாய் அங்க மேல உக்காந்துக்கிட்டு, ஏய் சண்டை போடாதீங்கப்பா, நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போன்னு சொல்லுதான். ஓ அப்படின்னு குறைச்சது. அதை சொல்லிட்டு இருந்த தம்பி, எங்கேயோ மொஸ்கந்தி சத்தம் கேட்ட மாதிரி இல்ல? நீயா? யார் முகம் பண்ணின? அவனை ஒரு ஈடு விடுறான். எங்க எப்படி உட்கார்ந்திருக்கான் பாரு. அட்றானா பாத்து நிக்கிறான். நீ அவன் தானா? டேய், அவன் மொஸ்கொந்தின்னா நீ மனுஷ குரங்கா இருப்ப போட்டுருக்காடா. காட்டுக்கு வந்தா பிறகு எப்படி இருக்கீங்களா, நாட்டிலேயே எப்படி இருந்தீங்களாடா? இருங்கடா, நானே இதால ஈடு விட்டு 2 பேரையும் கொண்டு விட்டு தம்பி கட்டுச்சுன்னா நான் மொஸ்கொந்தினு தெரியாம சுட்டுட்டேன்னு சொல்ல போறேன் பாரு. ஆனா கர்மாந்திரம் கறியத்தான் திங்க முடியாது. குருநாதா, என்னண்ணா கட்டை வெட்டுறதுக்கு ஆள் வரதா சொன்னீங்கல்ல, இன்னும் எங்கப்பா காணோம்? 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மூக்குத்தி கல்லு கிட்ட வந்துட்டு இருந்தாங்கண்ணா. இப்போ வந்துடுவாங்கண்ணா. சொன்ன ஆளுங்க அத்தனை பேர் வந்துட்டாங்க குருநாதா. வந்துட்டாங்கண்ணா. வாங்க வாங்க வாங்க. வணக்கண்ணா. வணக்கம் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா எப்ப என் பக்கத்துல வந்துட்டீங்களோ இனிமே உங்க எல்லாருக்கும் நல்ல காலம் தான். சரி ஐயா. ஆறுப்பா அது பிறந்ததுல இருந்து தலையில கத்தியே பல்லியா? பொம்பளைக்கு போட்டி ஆடுறதுக்கான். உன் பேர் என்னப்பா? வீரப்பனுங்க. பாரா, உன் பேரை கேட்டா என் பேரை சொல்ற? இல்லைங்க, அது என் பேர் தாங்க. அடோ, எனக்கு போட்டியா வந்திருக்கியா? ஒரே காட்டுல 2 வீரப்பன் இருக்க கூடாது. வீரப்பன்னா அது நான் மட்டும்தான் ஆச்சா. அதனால உனக்கு பேபி வீரப்பன் பேர் வச்சுட்டேன் ஆச்சா. எப்பா, இனிமே இவனை எல்லாரும் பேபின்னு கூப்பிடுங்கப்பா. சரிண்ணா. சரி தம்பி. ஹாய் பேபி. பேரு நல்லா இருக்கு. ஊர்ல என்னப்பா பண்ணிட்டு இருந்த? நல்லூர்ல பணக்காரங்க வீட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். நான் கூட சின்ன புள்ள ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தேன். சரி, வேற என்ன தெரியும்? நல்லா சமைப்பங்க. உடம்பு எந்த புதர்ல இருந்தாலும் பாஞ்சு போய் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படியா? சார், நம்ம அரசாங்கத்துல
உனக்கு சமையல் இலாக்கா சரியா? குருநாதன் உங்ககிட்ட எல்லா வரத்தையும் சொல்லியிருப்பான். வந்த உடனே நானும் உங்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடாது. முதல்ல எல்லாரும் போய் திருப்தியாக சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். குருநாதா, என்னண்ணா? சாப்பிட்ட உடனே அவங்க எல்லாருக்கும் அளவு எடுத்துரு. நம்ம தையக்காரர்கிட்ட சொல்லி ஊனிப்பாம்பு தைச்சிடலாம். ஆ, கூட்டி போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க போங்க. புறப்படுங்கப்பா. வாங்க புறப்படுங்க. வாப்பா வாப்பா. அப்பா எல்லாம் சரியா இருக்காப்பா? பேபி சரியா செய்வனே. என் ராஜகுருக்கு நம்ம விருந்து பலமா இருக்கணும். சரிண்ணே சரிண்ணே சரி. அவரு காரம் அதிகமா சாப்பிடுவாரு, பார்த்து செய்யுங்க. சரிங்க. அந்த பாத்திரம் கரண்டி கொண்டா. கறி நல்லா வந்துருச்சான்னு பாருப்பா. இல்ல அதுக்குள்ளேயே அவசரப்படுறேன். சாப்பாடு விஷயம்லாம் இருக்கட்டும்ண்ணா. இப்போ நம்மக்கிட்ட ஆளுங்க அதிகமாகிடுச்சு. துப்பாக்கி வேணும், துணி தைக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காம யாரோ வராருன்னு விருந்து வைக்கிறதுலே குறியா இருக்கே. எல்லாத்துக்கும் சேர்த்தாண்டா அவர் வர சொல்லிருக்கேன். துப்பாக்கி எங்கே வாங்குறது, அதில் என்னென்ன ஜாதி இருக்கு, அதுங்களோட குணம் என்ன, எல்லாம் குழந்தைக்கு அத்துப்படி. என்னண்ணா சொல்ற நீ? குழந்தையா? குழந்தைன்றது என் ராசகுருவோட பேருடா. தெரியாது உனக்கு? குரு பேசிட்டு இருக்கேன். பார்த்து இவ்வளோ நாளாவது. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். என்ன குரு காட்டை புதுசா பாக்குற? ஆமாப்பா, இந்த இடம் எனக்கு புதுசாக தான் தெரியுது. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் குரு. பாதுகாப்பாக தான் இருக்கேன். ஏண்டா இப்படிதான் என் குருநாதர மரியாதை இல்லாம கை மாதிரி அடிச்சுட்டு வரதா? விடுவீரப்பா, நம்ம 2 பேருக்கு இருக்கிற உறவை பத்தி இவங்களுக்கு தெரியாது இல்ல. வாகு உன்னை பத்தி தெரியலன்னா என்னையே தெரியாத மாதிரி இல்ல. வாங்கப்பா வாங்க. எல்லாம் ஓ ராணுவமா? ஆமா குரு, நான் சின்ன வயசுல சேவி கவுண்டர்கிட்ட இருந்தப்ப இவர் தாங்க தளபதி. சேவியாரே எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்டு தான் செய்வாரு. ரொம்ப புகழாது வீரப்பா. நமக்கு இப்ப ஏறுமுகமா இருக்குல்ல, அதுக்கு தான் குருவை வர சொன்னேன். குரு, உனக்காக பெரிய படையிலே போட்டிருக்கேன். என்ன கடத்தியா? உனக்கு அதானே பிடிக்கும். இவங்க எல்லாரும் என் கூட்டாளிங்க. இவன் பேரு குருநாதன். வணக்கங்க. அவனை தெரியும்ல? உனக்கு அர்ஜுனே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அது ஆறுமுகம். இது குழந்தான். அது குருநாதன். இது பேபி. பேபியா? ஆமா, அவனுக்கு என் பேரு தான். நான் தான் பேபி வீரப்பன வச்சேன். ஓஹோ. அது குழஞ்சி. அது பாண்டி அண்ணன். உங்க செட்டு உங்களுக்கு சரியா இருக்கும். அப்படின்னா குசுமலை தான். அர்ஜுனா, அப்படி கொஞ்சம் நவரு. அங்க ஒரு உருவம் ஏதோ கருப்பு இங்க பார்த்த மாதிரில இருக்கு. எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம ஏரியாக்குள்ள தான் பார்த்திருக்கீங்க. கருப்பு இருக்குதே, நீங்க போங்க. இது சாதாரண கருப்பு கிடையாது, சங்கிலி கருப்பே தோக்கடிச்சாலு. மனுஷங்க கையில இருக்கிறத புடுங்கி திங்கிற சில ஆட்கள் இருக்கதான் செய்றாங்க. நம்ம பாண்டியன மாதிரி முசுக்கோந்தி கூட்டத்துக்குள்ள போய் முசுக்கோந்தி கையில இருக்கிறதே புடிக்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் நம்ம ஆளு. முசுக்கோந்தி கூட்டமும் நம்ம கூட்டத்துல இது ஒரு வகைதான்னு இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணாம விட்டுருக்கு. சொல்ற மூஞ்சிய பாத்தீங்களா? அருமுகா சும்மா இரேன். இப்படி ஏதாவது சொல்லிவிட வேண்டியது, அப்புறம் கருப்பு அடிச்சது கடிச்சதுன்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியது. என்ன என்ன எப்படி பாக்குறான்? அது ஒண்ணு இல்ல குரு, அன்பானால தான். அன்பா பார்த்தாலே இப்படிதான் பாப்பான், அம்பு விட்டாலும் இப்படிதான் விடுவான். ஒரு பெரிய அன்பு கூட்டத்தை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்க குரு. எல்லாரும் நாங்க இங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நம்ம வாழ்க்கையே திசை மாறிடுச்சு. எப்ப நம்ம கூட்டத்தினது ஒருத்தன் சாவான், இல்ல நாம யார் அடிப்போன்னு எதுவுமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவோம். அதனாலதான் நீ கூட்ட உடனே நான் ஓடியாந்துட்டேன். வீரப்பனா, வீரப்பனா, என்னடா ஓடி வர? நம்ம ஏரியாக்குள்ள ஒருத்தன் புதுசா திரியறானா. ஆடுறாவன் பளபளன்னு மொட்டையும் இந்த பெரிய மீசையும் வச்சிருக்கானா. கையில அளவெடுக்கிற டேப்பும் வச்சிருக்கானா. அப்பப்ப குனிஞ்சு
மண்ணை நோண்டாண்ணா லூசு மாதிரி. அப்படியா? ஆமாண்ணா. அண்ணா அநேகமாக வந்த டிஎஃப்ஓ அனுப்புன ஆளாக தானே இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்த வேவு பார்க்க வந்திருக்கான் போல இருக்கு. இல்ல உன் போலீஸ்காரனா கூட இருக்கலாம். நீ உன் பங்காளிகளை கொலை பண்ணதை பத்தி தான் ஊரு பூரா இன்னைய வரைக்கும் பேசிக்கிறாங்க வீரப்பா. இந்த போலீஸ்காரங்களும் எப்படியோ அந்த மக்களை போட்டு பெரட்டி போட்டு பார்த்துட்டான். ஆனா ஒரு வாயை திறக்கலையே. அதனாலதான் இந்த போலீஸ்காரனே மாறு இடத்துல மொட்டை அடிச்சுக்கிட்டு உன்னை வேவு பார்க்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களை தவிர வேற எவனும் அலங்காட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. மீறி நமக்கு வேண்டாத வந்துட்டா அவன் திரும்பியும் போக கூடாது. அவனை எங்கடா பார்த்த? ஓடைக்கு மேக்காலண்ணா. அது ஆண் அலையிற இடமாச்சே. தெரிஞ்சுதான் அங்க திரியிறானா? மக்காளா ஒன்று எனக்கல்ல பட்டான், ஒரே மிதிதான். அவனை எதுக்கு தேடிட்டு போனோம்? விடுனா, ஆண் அடிச்சு கொல்லட்டும். ஒரு சமயம் போல இருக்காது குருநாதா. ஆணை நம்பிட்டு உட்காந்துருக்க முடியுமா? அது பாட்டு போயிடுச்சுன்னா யாரு கஷ்டம்? நம்மளை தேடி வரணுங்கிற நினைப்பு எந்த காக்கி சட்டக்காரனுக்கும் வரக்கூடாது. ஒரு எதிரி கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகி அழிச்சிடணும். குரு, நீ வந்திருக்க, முதல்ல விருந்து, அப்புறம் தான் வேட்டை. வா போய் சாப்பிடலாம். வா வா, வாங்கப்பா எல்லாரும் போங்க போங்க.
யாரா நீ இந்த டிபார்ட்மெண்ட் பாரஸா போலீஸா അയ്യോ ഞാൻ ഏത് ഡിപ്പാർട്ട്മെന്റും ഇല്ല സാറേ എന്റെ പേര് ചന്ദ്രൻ എന്റെ നാട് കളിയക്കാവില என்னக்கா കളിയക്കാവില அடங்க உக்கா மக்கா ஏய், இங்க என்னடா உனக்கு வேலை ஆ? இங்க எதுக்கு சுத்திட்டு இருக்க சொல்லு സാറുമാരെ ഞാൻ ഊണ് കഴിച്ച് 3 നാളായാച്ച് വിശക്കുന്നു சாப்பிடுறதுக்கு എന്തെങ്കിലും താങ്ക എന്നെ പറ്റി പറയാം പക്ഷേ ഒന്ന് മട്ടും സത്യം ഞാൻ നിങ്ങൾക്ക് വിരോധിയില്ല பாரா என்னடா ஒண்ணு இல்லண்ணே ஒரு லுங்கி 2 சட்டை ஒரு லங்கோடு இவ்வளவுதான் இருக்கு സാറേ உட்காரு വേണ്ട സാറേ ஏய், உட்காரியா ഇരിക്കാം എന്റെ ദൈവമേ ஏய் நீ யாரு எதுக்கு வந்த மலையாளம் கலக்காம தமிழ்ல சொல்லு ഞാന് ஏய் தமிழ்ல சொல்லு